ஏன் பார்ட்டி பண்ணுவதை விரும்பவில்லை நீங்கள்? நான் வந்து வெளியில போறேன், பார்ட்டிக்கு போறேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன். ஆனா அது எல்லாமே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து நான் என்ன ரிஸ்க் வேணாலும் அதுல இருக்கு. அந்த ரிஸ்க் எல்லாமே எனக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாத, எனக்கு எந்த ரிஸ்க்கும் ஆகாது, நான் சேஃபா தான் இருப்பேன். அதையும் நான் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும். பட் அவங்க வந்து ஃபன்னா நான் ஜாலியா இருந்துட்டு வருவேன் அப்படின்பாங்க. பட் எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டே இருப்பேன். நைட்டு வந்துட்டாலும் பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் 6 o'clock வருவாங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம இருப்பேன். நீங்க ஃபன்னா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இவ்வளவு பதட்டத்துல இருக்கணுமா? அது புரியுது சார். அது ஆக்சுவலா தப்பு தான். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம உண்டாக்குறதே நம்ம தப்பு தான் அது. பட் இருந்தாலும் இந்த ஏஜ்ல நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலன்னா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருது சார். அந்த ஃபோன் ஏன் ஆஃப் ஆகுது, ஏன் ஆன்ல வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாலும் நீ சும்மா சும்மா கால் பண்றேன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் போனை ஆஃப் பண்றீங்க, ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்க அதை விட்டுவிட்டு இப்ப இந்த 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 டிபேட்டோட நிலைமை எங்க போயிருக்கு பாருங்க. என்னப்பா ஏன் போன் ஆஃப் பண்றேன்னு கேட்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு என்ஜாய் பண்றப்ப மனைவியிடம் வந்து ஒரு போனே உங்களுக்கு தொந்தரவா இருக்கு இல்லையா, டிஸ்டர்பிங்கா இருக்கு இல்லையா? ஆனா இதுவே டிஸ்டர்பன்ஸ்னா நீங்க எங்க இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்களா, வண்டிக்கு ஏதாவது ஆச்சா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சான்னு ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டே வீட்டை தனியா உட்கார்ந்து இருக்குது. அது எவ்வளவு பெரிய தொந்தரவு. நீங்க கொடுக்குற இந்த தொந்தரவு இதை விட பல மடங்கு பெரிய தொந்தரவு இல்லையா?